பெருமந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபடியே 2 பேரிடம் செல்போன்களை பறித்து சென்றபோது அந்த நபர்களை தனது நண்பர்கள் உதவியுடன் சிவகுமார் என்ற நபர் கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழக அரசு உடனடியாக அதிகப்படியான மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்தில் சேலம், தருமபுரி மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் கட்டுமான சங்க தொழிலாளர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போச்சம்பள்ளி அருகே சிப்காட் பகுதியில் கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை பிரபல ஓலா நிறுவனம் கையகப்படுத்தியதாக சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் ராஜேந்திரன் என்பவர் பேட்டியளித்த போது, பாதையை கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று கிராம மக்கள் சார்பாக தெரிவிப்பதாக தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஸ்ரீபெருமந்தூர் மற்றும் ஆனந்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான தலைவர் மற்றும் மகளிர் அணி செயலாளர் பதவிக்கான விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஹரி தலைமையில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி, முதல்வர் வெளிநாட்டு பயணம் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல லட்சம் கோடி முதலீடாக வந்தால் சந்தோஷம்தான் என பேசியுள்ளார். ஓமலூர் அருகே அரசு துவக்கப்பள்ளி மதிய உணவில் தலைமுடி இருந்ததாக குழந்தைகளின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு புகார் தெரிவித்தனர். இதில் சத்துணவு சமையலர் 1 மூடி 2 மூடி தான் இருந்தது என்று ஒப்புதல் தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மணிமுத்தாறு அருவிக்கரையில் அமைந்துள்ள பேச்சியம்மன் கோவில் கொடை விழா நடத்த 18 கிராம மக்களுக்கு வனத்துறையினர் அனுமதி மறுத்ததால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வனசரக அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் வங்கி ஊழியரின் வீட்டில் 28 சவரன் தங்க நகை, 3000 ரூபாய் ரொக்கப்பணம், ATM கார்டு, கிரெடிட் கார்டு உள்ளிட்டவை திருடு போயுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கூக்கல் துறை பகுதியில் பொதுக்குடிநீர் கிணற்றில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிணற்றில் கலக்கும் கழிவு நீரை தடுக்க அல்லது மாற்று குடிநீர் வசதி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்தவாசி அடுத்த மதுரா மோட்டூர் கிராம பழங்குடி இருளர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. இத்தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் ரா பொன்னுசாமி புதிய இடத்தில் பட்டா வழங்க விரைவில் ஆவணம் செய்யப்படும் என உறுதியளித்தார். இதன் பின்னர் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பற்றிய விளக்கம் அளிக்க மதுரை கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் எல். நாகேஸ்வர ராவ் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பில், மதுரை கோட்டத்தில் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் 6000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பயனடைவர் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.